செய்வோம். அன்பு மிரகமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காணிதோறும் புதிதாக இருக்கிறது காயமை ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கும் இங்கும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் விபத்துகளும் மரணங்களும் நேர்ந்தாலும் நீர் எங்களை கடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உணவு உடுக்க உடை தங்க இருப்பிடம் வேலை ஊதியம் ஊதியம் வருமானம் பிஸ்னஸ் அனைத்தையும் செய்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல செய்திகளை கேட்கவும் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த நல்ல விதமான அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான உடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தினந்தோறும் இந்த வசனத்தை தியானிக்கிற கிருபை தந்தீர், வாசிக்கிற ஒரு தயவை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் இணைஞ்சு சொல்லுங்க. நாங்க கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் எல்லாம் இருப்பது காரணமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, ஒண்ணுமே இல்லை. எனவே உம்முடைய கிருபையினால நாங்கள் நிலைநிற்கிறோம். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். துதித்து பாடிட பாத்திரம். இந்த பாடலை பாடலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூய நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்க பாவங்களை மன்னியும் சுவாமி, எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், என் கைகளின் கொடுமையை மன்னியும் சுவாமி. துர்கணத்தில் உருவானோம் எங்கள் தாய்களை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் இந்த சங்கீதக்காரர் சொன்னது போலவே எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாக மாறினார்கள். எங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடியே நன்மை செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்ற வேதத்தில் இருக்கிறபடியே நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரம் அல்ல அப்பா. அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அசுத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்க. எங்களோடு கூட பேசுங்க. ஒவ்வொரு நாளும் பேசுங்க. வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, தியானிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அதிகாலை தேடுகிறது மாத்திரமல்ல. ஆண்டவரே, இந்த பாவ உலகிலிருந்து பாவத்தில் இருந்தும் நாங்கள் விடுபடும்படியா உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு வாக்கு கடங்கா பெருமிச்சோடு கூட வேண்டுதல் செய்கிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உதவி செய்யும். நீர் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்ததற்கு காரணமே எங்கள் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பினவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழியிலே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், பலவீனத்தை தாங்க முடியாமல் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், விசேஷமாக தன்னை நேசித்தவளை இழந்த குடும்பங்கள், இந்த குடும்பங்களுக்கு ஆறுதலின் சமாதானத்தை கொடுப்பீராக.
நிறைய குழந்தைகள் ஆட்டிசம் சில்ட்ரனா, இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் குணமாக்குமால முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமில்லை. கேன்சர் ஆனாலும் சரி, ஆட்டிசம் ஆனாலும் சரி, அது எந்த வியாதி ஆனாலும் சரி, மனுடைய வேலையும் சரி, பெர்மனன்ட் ஆகிற விஷயம் சரி, குழந்தைகள் ஆனாலும் சரி, டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் சரி, ஜெபத்துல தான் நான், உபவாசத்துல தான், வேத வாசிப்புல தான் நான் அதை அடைய முடிந்தது. அதுதான் நான் தைரியமாக என்னை எக்ஸாம்பிளா உங்களை வைத்து சொல்ல முடியும். அதனால தைரியமா செய்யுங்க. உங்களால் முயன்றதை முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். எப்படியும் நம்ம தினந்தோறும் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. தைரியமாக நீங்க தொடர்ந்து முன்னேறுங்க. ஆடியோ பைபிள் கேளுங்க. இல்ல அது உங்களுக்கு இன்னும் வேகமா ஏதாவது படிக்க முடியும்னா நீங்க அதற்கான வழிகளையும் நீங்க பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு இன்னொரு ஃபாஸ்டிங் பற்றி நம்ம பார்ப்போம். எதற்காக அந்த ஃபாஸ்டிங், ரிசல்ட் என்ன என்பதை நம்ம பார்ப்போம். எஸ்தர், நாளைக்கு தானியேலை பற்றி பார்க்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமா நான் தொட்டுட்டே போறேன். 3ஆம் அதிகாரம், 3rd chapter. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாசியனின் மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களும் மேலாக அவனுக்கு ஆசனங்களை உயர்த்தி வைத்தான். ஆமான் என்றவனை உயர்த்தி வைத்தான். ஒரு நாள் ஆமான் அந்த வழியே போறான். அப்ப மொர்தெகாய் அவனுக்கு வணக்கம் வைக்கல, மரியாதை செலுத்த. மொர்தெகாய் யாருன்னா ஒரு யூத. மொர்தெகாய் குடும்பம் ஒரு இஸ்ரவேலர் யூத ரெமனன்ஸா. இவங்க இங்க பாருங்க 5ஆம் வசனத்துல, ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரிப்பதை கண்டபோது, நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனா ஆனால் மொர்தெகாயின் மேலே மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பகாரமாய் கண்டது. மொர்தெகாய் மேல அவனை அடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவனை மட்டும் அடிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டபடியால் இவனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கலாம். இவன் பின்னணி பார்த்தா இவன் யூத குலத்தை சார்ந்தவர், வைராக்கியம் உள்ள, கர்த்தர் மீது பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு ட்ரைபை சார்ந்தவர் அல்லது ஒரு இனத்தை சார்ந்தவர். அகஸ்வேர் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதர் எல்லாரும் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இங்க என்ன ஏன் வாசிக்க சிரமப்படும், எல்லாத்தையும் கோடு போட்டு வச்சு எல்லாம் மறைஞ்சு போயிருக்கு. தமிழ் எனக்கு வராது, அது வேற விஷயம். ஜனமாகிய யூதர் எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். என்ன பண்றான், ராஜாவிடத்துல போயிட்டு, ராஜியாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 16,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையிலே கொடுப்பேன் என்றார். லஞ்சமும் கொடுக்கிறேன், இந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்துரு. அப்போது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழட்டி அது ஆகாசினாகிய அமீதாத்தாவின் குமாரனாகிய யூதரின் சத்ருவமாகிய ஆமான் இடத்துல கொடுத்து, அழகா போட்டிருக்காங்க பாரு, யூதரின் சத்ருவம் கையில கொடுத்து ஆமானை நோக்கி, இந்த வெள்ளியை நீயே வைத்துக்கொள், அந்த ஜனத்திற்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு பணம் கொஞ்சம் கொடுக்குறேன், ஒரு 10,000 கொடுக்குறேன், தாளந்து கொடுக்குறேன், இவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு ராஜா சொல்றான், பணம்லாம் ஒண்ணு வேணாம், நீ அழிச்சுக்கோ, இஷ்டப்படி செய்ய. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தை ஸ்திரீகள் ஆகிய
சகல யூதரை அடித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சல்காரர் கையிலே ராஜாவின் நாடுகள் எல்லாம் கட்டளை அனுப்பிக்கப்பட்டது. அவனிங்க இங்கதான் நிறுத்துறேன். கொஞ்சம் ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லிட்டேன். யாரெல்லாம் அழிக்க போறானா, ஒரே நாள்ல சிறியோர், பெரியோர், குழந்தைகள், ஸ்திரீகள், சகல யூதர்களை கொன்று நிர்மூலமாக்க வேண்டும். இதுதான் சூழ்நிலை. ஒவ்வொரு நாளும் நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பாருங்க. நமக்கு மேல ஒரு ஆட்சி, அதுக்கு கீழே இன்னொரு ஆளுகை. அந்த ஆளுகை என்ன செய்து ஒரு இனத்தையே அழிக்கும்படியாக பணத்தெல்லாம் கொடுத்து அவங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அடிக்க துடிக்குது. அவங்ககிட்ட லெட்டரும் வாங்கிடுச்சு. அந்த லெட்டர் எல்லாம் ஊருக்கெல்லாம் அனுப்பியாச்சு. இங்க அகஸ்வேர் இருந்த ஊருக்கெல்லாம் அனுப்பியாச்சு. எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா மாகாணங்களுக்கும் அனுப்பியாச்சு. அவங்க பிளான் என்ன, அதாவது ஒரே நபரின் பிளான் என்னன்னா, இதுதான் ஆகானின் பொல்லாத ஆவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாரெல்லாம் பாருங்க, சிறியோர், பெரியோர். நம்ம வீட்டுல எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டுல கொஞ்சம் சின்னவங்க இருப்பாங்க, பெரியவங்களும் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. யார் வீட்டுலாம் சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் இப்பதான் கான்டெக்ஸ்டுக்குள்ள வரேன். குழந்தைகளும் விட்டு வைக்கல. ஸ்திரீகளையும் விட்டு வைக்கல. அவங்க எல்லாரையும் யூதர்கள், அதாவது ஆம்பளைங்க எல்லாரையும் கொன்று கொள்ளையிடவும், முதல்ல கொன்றணும். கொன்னுட்டு அவங்க வைத்திருக்கிற எல்லா ஆஸ்திகள், வீடுகள், தோட்டம், துறவுகள், வாகனங்கள் எல்லாவற்றையும் கொள்ளை அடைக்கணும்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி அனுப்பிட்டாங்க. இந்த லெந்து நாட்களிலே நமக்கு வருகிற ஒரு பெரிய எச்சரிப்பின் வார்த்தைகள் என்னன்னா, நல்லா கவனிங்க. இதுதான் ஏன் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஏன் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஏன் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஏன் கறி சாப்பிடாதீங்க, ஏன் வெஜ் மட்டும் சாப்பிடுங்க, ஏன் சாம்பல்ல உட்காருங்க, ஏன் சிங்காரத்தை தேடாதீங்க, ஏன் நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். இந்த 40 நாள் ஏன் 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 என்ற கேள்விக்கு ஒருவேளை நமக்கு எதிராக பிசாசு, ஆகானை போல வருகிற பிசாசு என உண்மையாகவே நான் அதை உணர்றேன். எப்போ நான் இந்த வேதத்தை கையில எடுத்தேனோ, எப்பொழுது இந்த வேதத்தை வாசிக்க உங்களை எல்லாருக்கும் கொடுத்தேனோ, எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை வைராக்கியமாய் சொல்ல ஆரம்பித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நிறைய ஊழியர்களை கொண்டு வந்து பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை எல்லாம் கடவுளிடத்துல வழி நடத்த ஆரம்பித்தேனோ, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு என் மேல கோவம் இருக்காது. உண்மையாகவே என்னுடைய சகோதர சகோதரிங்க நீங்க, எங்க அப்பா அம்மா நீங்க. ஆனா பிசாசுக்கு அவ்வளவு எரிச்சல். அதனால ஒரு கொஞ்ச நாளா ஒரு 3 மாசமா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சொன்ன பெரிய சாட்சியாக இருக்கும். ஆனா அதை சொல்லி அவனை பெருசாக்க விரும்பல. நான் அவன் சொல்றேன், அது மாத்திரம் இது இன்னைக்கு ஆவியானவர் இதை எல்லா சபைகளுக்கும் எல்லாருக்கும் சொல்ல வைக்கிறார். என்னன்னா, என்னை விழ தள்ள பார்க்கிறான். ஆனாலும் கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவரது வலது கை என்னை தாங்கிட்டு 2 முறை ரோட்ல, 3வது முறை படியில, கிட்டத்தட்ட ஒரு 6, 7 படியில எப்படி உருண்டு வந்தேன்னு எனக்கே தெரியல. எப்படி தடுக்குச்சுன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நடப்பேன். எப்பொழுதும் ஃபாஸ்டா நடப்பேன். எப்பவுமே ஆக்டிவா இருப்பேன். சோர்வாலாம் இருக்கவே மாட்டேன். நடையெல்லாம் எப்பவுமே நம்மளுக்கு ஃபாஸ்டா தான் இருக்கும். நேற்று ஈவினிங் கூட ரோட கிராஸ் பண்ணப்போ,
கிராஸ் பண்ண போகும்பொழுது, அங்க ஒரு பேரிகார்ட் இருந்தது. அந்த பேரிகார்ட நான் ஒரு கார் வந்தது. இந்த காரு கொஞ்சம் தூரம் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல நிக்குது. நான் திரும்ப பார்க்குறேன். என் கால் எப்படியோ அந்த கல்லுல இடறுது. இடறும்பொழுது நான் தடுமாறுறேன். என் கை அங்க இருக்கிற அந்த போல் இரும்பு போல பிடிச்சு புடிக்குது. டைட்டா புடிச்சுட்டேன். அதான் புடிக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். யார் என்ன பிடிக்க வைத்திருப்பாங்கன்னு சொல்லி. எனக்கு ஒரு கண யோசனை, ஏன் இப்படிலாம் நடக்குது? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒருவேள கார்ல போகும்பொழுதும் சரி, பைக்ல போகும்பொழுதும் சரி, நடந்து போகும்பொழுதும் கூட, பிசாசு அவ்வளவு, அவ்வளவு எரிச்சலோடு கூட என்னை பார்த்துக் கொண்டது. அதான் உங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து உங்க குடும்பத்துக்கு நீங்க நெறைய நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம்னா வேணா ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நொடி நெனச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த வேலைக்காரனை நினையுங்கப்பா. இந்த அடிமையை நினையுங்க. இந்த ஊழியக்காரனை நினைச்சுக்கோங்க. அவருடைய பாதம் கல்லில் இடாதபடி தாங்கிக் கொள்ளுங்க. நான் சொல்லுவேன் 3க்கும் 4த்துக்கும் நான் சாட்சி சொல்வேன். கர்த்தர் என்னை தாங்குது. கர்த்தரே என்னை தாங்கும். ஒருவேளை நீங்க நம்ப மாட்டீங்க. படியிலேருந்து நான் ஸ்லிப் ஆயி கீழ வந்து விழுந்த நாள், வெளியில பக்கத்துல இருக்கிற நெய்பர் பார்த்தாங்க. அப்புறம் ஒரு அ குப்பை வண்டி வரும்ல, அந்த தம்பி பார்த்தாப்ல. ஒரு 6, 7 படி ரோல் ஆயிட்டு வந்தேன். என் தலைய கர்த்தர் எவ்வளோ காப்பாற்றினார், என் கழுத்தை எப்படி காப்பாற்றினார், என் ஸ்பைன் எப்படி காப்பாற்றினார், எனக்கே தெரியல. கீழ வந்து விழுந்து உட்கார்ந்திருந்தேன். இது என் மனைவிக்கும் தெரியாது. யாராவது சொல்லிட போறீங்க. பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் சொன்னேன். அவங்க ரொம்ப பயங்கரம் சென்சிட்டிவ். மகளுக்கு முதல்ல சொன்னேன். ஏன்னா மகள் வந்தவுடனே பார்த்துட்டு படியில, "என்ன குப்பை இருக்கு." அப்ப சொன்னேன். அப்புறம் பையன் வந்தான். பையனுக்கு சொன்னேன். அடுத்த நாள் வந்து அவ ஹாஸ்பிட்டல் போலாம்னு சொன்னேன். ஆனாடா, கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எலும்புகள் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் நான் வலது பக்கத்துல நல்லா இருக்கு. பிசாசு எவ்வளவோ ட்ரிக் பண்ணி, அது எப்படின்னா இருக்கலாம். அது ஏவலா இருக்கலாம், பில்லி சூனியமா இருக்கலாம். ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட எதிரிகளும் இருக்கிறாங்க. எனக்கு விரோதமாய் செய்கிறவர், நான் இதெல்லாம் நம்புறதில்ல பொதுவா. ஆனாலும் என்ன நம்ப வைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வருகிறபடினாலே, இதை சொல்ல தூண்டுகிறது. அதனால யாராவது வச்சிருவாங்க, அது பண்ணிருவாங்க, இத பண்ணிருவாங்கன்னு பயப்படாதீங்க. ஒண்ணும் நடக்காது. நானே உங்களுக்கு சாட்சி. ஆகான் போல பேர் தான் மாத்து. பிசாசு ஆகான். சாத்தான் ஆகான். அவன் ஒரு அவன் ஒரு பேய் ஆகான். அவ்வளவுதான். என் குடும்பத்து மேல, என் மனைவி மேல, என் பிள்ளைகள் மேல, என் பெற்றோர்கள் மேல, என் உடன்பிறப்புகள் மேல, எங்க இனத்தின் மேல ஏதோ ஒரு கண்ணை வைத்து என்னை என்னை வந்து அப்படியே கதிகலங்க வைக்க வேண்டும், நிலை கொலைய பண்ண வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். இதெல்லாம் நான் பேசணும்னே தோணல. ஆவியானவர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவன் வெட்கப்படும். நான் இதை சொல்லிட்டதுனால நீங்க எனக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. இனி ஒரு சேதமும் கர்த்தர் எனக்கு அணுகாமல் அவர் வைராக்கியமாய் காத்து. என்ன மாதிரி நீங்க யாரெல்லாம் அப்படி போய் கொண்டிருக்கீங்க? இப்படிப்பட்ட அன்எக்ஸ்பெக்டடா இது வரைக்கும் என் லைஃப்லயே அப்படி நான் பார்த்ததில்ல. நான் எப்படியும் நான் தடுக்கி கூட விழுந்ததில்ல. அவ்வளவு பார்த்து பார்த்து நடப்பேன். ஆனா 2 தடவை, ஒரு தடவை என்னுடைய பெட்ட கூட்டின்னு போறப்போ அப்படியே மலாக்கா விழுந்தேன். 2வது தடவை அதே மாதிரி மலாக்கா விழுந்தேன். தலை ஒரு அடிப்படல. என்னுடைய ஷோல்டர் தான் அப்படியே வந்து இது 3rd டைம் இது. நேற்று ஈவினிங் 4th டைம். வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்வார்ல, ஆண்டவர் சிலுவையில மரணமே கூர் எங்கே, அதாலமே ஜெயம் எங்கே, பிசாசின் தலையை கர்த்தர் அவன் வாழ தான் ஆடிட்டு இருக்கு.
அதுல எனக்கு கொஞ்சம் அசிக்கி பார்க்க, ஆனா கர்த்தரோ என்னை தாங்குது, விழாதபடி தாங்குது. என் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்னும் அநேகம் நான் சொல்லிக்கொண்டே போவேன். பினான்சியலா எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுங்களா? டிரான்ஸ்ஃபர் ஆனதுல இருந்து, என் மனைவிக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆனதுல இருந்து, ஆனாலும் ஒரு நேரம் கூட யாரிடத்திலையும் போய் நிற்கும்படியாக கற்றுக்கொண்டு அற்புதமாய் நடத்துவேன், ஆச்சரியமாய் நடத்துவேன். இதெல்லாம் யாருடைய வேலைன்னா ஆகான் வேலை. பினான்சியல பிரச்சனை கொண்டு வருவான், சரீரத்துல ஸ்பிரிச்சுவலி கொண்டு வருவான், அல்லது ஆவியில கொண்டு வருவான், இழப்புல கொண்டு வருவான், அடிக்க பிரயாசப்படுவான், அல்லது தடை பண்ணுவான், அல்லது குழந்தை பிறக்காம இருக்க பண்ணுவான், திருமணம் ஆகாமல் இருக்க பண்ணுவான், வேலை கிடைக்காமல் இருக்க பண்ணுவான். இப்படி பல வகைகளிலே ஆகான் செயல்படுவான். அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆகான் யார்? யார் இந்த ஆகான்? ஆகான் இஸ் நத்திங் பட் சத்ரு. யாருக்கு சத்ரு? யூதரின் சத்ரு. ஆகான் யார்? பிசாசு. ஆகான் யார்? பைத்தியக்காரன். அவன் திருட, கொல்ல, அவன் பண்றது. பிரியமானவர்களே, நான் இதோட நிறுத்துறேன். நாளைக்கு என்ன பண்ணி அவங்க இதுல இருந்து வெளியே வந்தாங்க அது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இன்டென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இந்த வார்த்தைகள் சொல்லி கொடுக்குறேன், ஆவியானவர் சொல்ல கொடுக்கறதுல சொல்லிக்கிறேன். நான் ஒண்ணுமே இல்லை, அவர் பைத்தியக்காரன் அல்ல, நான் ஒண்ணுமே இல்லை. அவங்க எப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, எப்படி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, எப்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்லாம் நாளைக்கு நான் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு விரோதமாய் சத்துரு நின்று கொண்டிருக்கிறார். நேத்து நம்ம கோலியாத்த பார்த்தோம், இன்றைக்கு ஆகான பார்ப்போம். இது நிஜம். இது நீங்க யாரும் இதை மறுக்க முடியாது. நிஜமான உண்மை. எப்பொழுது விழுங்கலாமோ என்று வகை தேடி காத்துக்கொண்டு தப்பிக்கணும்னா ஒரே வழி இயேசு மாத்திரம். இயேசு மாத்திரமே. அவர் பாதத்தை முத்தம் செய்கிறது மாத்திரமே, அவர் வேதத்தை நேசிக்கிறது மாத்திரமே, வாசிக்கிறது மாத்திரமே, ஜபிக்கிறது மாத்திரமே. இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் நான் அடிக்கடி இந்த வார்த்தையை உள்ளத்திலிருந்து சொல்வேன். சண்டே கூட நான் சொன்னேன், நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே, இரக்கங்களுக்கு முடிவில் அவை காலை தோறும் புதியது. அதனாலதான் காலையில எழுந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்றேன். இந்த இரவு வரைக்கும் நமக்கு பாதுகாப்பார். ஏன் உன்னதமானவரை சொல்றாங்க, பாதம் கல்லில் இராதபடி தன் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஏன் சங்கீதம் 23 சொல்றேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவரின் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாக இருக்கிறார். சொல்லிக்கொண்டே இருக்கும், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்ன வரட்டும், அங்க இருந்தா இனி உங்களோட நான் பேசியே இருக்க மாட்டேன். 4 சம்பவத்துல ஏதாவது ஒரு சம்பவம் மோசமா போயிருந்தா கூட உங்களோட கூட பேச இருக்க முடியாது, நின்று இருக்க முடியாது, சர்வீஸ்ல நடத்த முடியாது, கம்யூனியன் கொடுக்க முடியாது, பேரலிட்டிக் ஆயிருக்கணும், ஏதோ ஒரு காரியம் பேரலிட்டிக் ஆயிருக்கலாம், கை கால் உடைஞ்சிருக்கலாம், என்ன வேணா எந்த வேணா நீங்க போட்டுக்கோங்க. கை கால் உடைஞ்சு, எலும்பு முடிஞ்சு, நடு எலும்பு முடிஞ்சு, கழுத்து எலும்பு முறிஞ்சு, அன்கான்சியஸா போய் செத்து கூட போயிருக்கலாம், செத்து கூட போயிருக்கலாம், பிராணனை போயிருக்கலாம். ஆனா உங்க ஜெபம், என்னுடைய ஜெபம், இந்த ஊழியம், இயேசு, உண்மையாவே எமோஷனல் ஆயிட்டேன். அவர் தான் என்ன நான் நடத்துறேன், பாதுகாக்கிறார். இந்த வயசு வரைக்கும் நடத்துகிறவர் அவர். அப்பா அம்மா இழந்த போது கூட எவ்வளவு வேதனைப்பட்ட சத்ரு அது கூட ஈஸியா எடுத்துட்டு போயிட்டான். அதனுடைய சித்தம் நான் விட்டுட்டேன். ஆனா இப்படி ஒரு சம்பவங்கள் நேரிடும் பொழுது உண்மையாக ஆண்டவர் என்னை பார்த்து என்ன நடத்துறத பார்த்தா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் சொல்றாரு,
ஏற்கனவே இந்த வீட்ல இருந்தவரு விழுந்தாராம். 1 மாசம் எழுந்திருக்கல. அதே மாரி அதே ஸ்டெப்ல விழுந்திருக்கிறாரு. 1 மாசம் எழுந்திருக்கல அப்படின்னு இப்போ சொல்றேன். கண்ணீரோடு என் ஆண்டவர் என்னை காப்பாத்தலனா, உலகத்துல நான் வாழ்ந்திருக்கவே முடியாது. வாழவும் முடியாது. உங்கள் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவனை வைத்து உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். உமக்காக ஓட விரும்புகிறேன். எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள், ஆயுசு நாட்கள் கொடுக்கிறீரோ அத்தனை நாட்கள் உமக்காக நான் ஒரு நாள் கூட தவறேன். ஒரு நாள் கூட வேதத்தை வாசிக்காம, ஒரு நாள் கூட வேதத்தை தியானிக்காம, ஒரு நாள் கூட ஜெபிக்காம, உபவாசிக்காம நான் இருக்கவே மாட்டேன்ப்பா. ஏன்னா அன்பு அப்படி பெரியது. செத்திருந்தா எப்பொழுதும் புல் முளைத்திருக்கும். இன்னைக்கு எல்லாம் காரியெல்லாம் முடிஞ்சு போய் எல்லாரும் சோகத்துல இருப்பாங்க. அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை கைவிட்டு போயிருப்பாங்க. ஊழியக்காரனுக்கே இப்படி மரணம் இருக்கும்னா, ஊழியக்காரனுக்கே இந்த கேடு வரும்னா, நாங்கெல்லாம் எம்மாத்திரம் என்று ஓடி இருப்போம். ஆனாலும் கர்த்தர் வைராக்கியமாய் இருந்து நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகான் வருவான், கோலியாத் வருவான், ஆரோன் வருவான், எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. ஆனாலும் என்னோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர். எங்கள் மத்தியில் இருக்கிறவர் இயேசு கர்த்தர், அவர் பெரியவர். என்னுடைய ஆவியானவர் அவர் பெரியவர். அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். பிள்ளைகள் போறாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்ப. படிக்க போகும்போது, வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணி அனுப்ப. பிள்ளைகளை பத்திரமா கர்த்தர் காக்கணும்னு ஜெபம் பண்ணி அனுப்பும். ஏன்னா எந்த நேரத்துல இது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. புல் தடுக்கி விழுந்தவர்களும் இறந்து போயிருக்கிறார். திடீரென்று என்ன நடந்தது என்று சொல்ல முடியாது. நின்று கொண்டிருந்த மீது வாகனங்கள் மோதி இறந்து போறாங்க. எத்தனையோ விபத்துகளை நாம் கேள்விப்பட்டது. நிர்மூலமாகாமல் இருக்கிற கிருபையை 40 நாள்ல உண்மையா ஆண்டவரை தேடும். மீதம் இருக்கிற 300 நாட்கள் குறையாம 320 நாட்கள் குறையாம நாங்கள் சுகமாய் வாழணும். 40 நாட்கள் நாங்கள் உபவாசிக்க வேண்டும் தகப்பனே. நீங்க 3.5 வருஷம் ஊழியம் செய்வதற்கு 40 நாள் உபவாசித்தீங்க. நாங்க வருஷந்தோறும் அப்படி இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அனைவரோடு மீண்டும் ஷேர் பண்ணுங்க. என் ஒய்ஃப் கிட்ட மாத்திரம் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. நான் கர்த்தர் அவ்வளவு ஆச்சரியமாய், ஈரமாயிட்ட மட்டும் சொல்லாதீங்க, அவ்வளவு ஆச்சரியமாய் காப்பாற்றினார். அப்ப உட்கார்ந்து நின்று ஒழுங்கு பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் ஆண்டவர் கர்த்தர் இயேசு. அவர் இல்லைன்னா நீங்களும் அப்படியே இருங்க, ஒரு குறையும் வராது.